எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் வந்து கோயிலா போயிட்டு இருக்காரு. திருச்செந்தூர் போனாரு, அதுக்கப்புறம் சாய்பாபாவை போய் பார்த்துட்டு வந்தாரு. அதற்கு பிறகு வேளாங்கண்ணியும் நாகூரும் போறதா வந்து தொடர்ச்சியா வெளியில சொல்லப்பட்டது. அவர் வந்து வேளாங்கண்ணிக்கு அதிகாலை நேரத்துல வராரு அப்படின்னு ஒரு தகவல் பரவ வேளாங்கண்ணியில வந்து அந்த மாதா கோயில்ல மிகப்பெரிய கூட்டம் கூடிடுச்சு. அந்த ஆலயத்துக்குள்ளேயும் ஆலயத்துக்கு வெளியிலயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கூட்டம். ஓகே, விஜய் வந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா விஜய் வரவே இல்லை. ஆனா இந்த ரசிகர்கள், இந்த வெறியர்கள் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆலயத்துக்குள்ள திருப்பலி நடக்கும்போது, அந்த வழிபாடு நடக்கும்போது இவங்க எல்லாரும் வந்து டிவிக்கேன்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு வேளாங்கண்ணி ஆலயத்துக்குள்ள எல்லா மதத்தினருமே வேளாங்கண்ணிக்கு போய் வழிபாடு செய்வாங்க. இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் கூட மாலை போட்டு விரதம் இருந்து நடந்து போய் அந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, சங்கடம் இருக்கு அப்படின்னா வேளாங்கண்ணி மாதா ஆலயத்துக்கு வேண்டிக்கிட்டோம்னா அது தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆலயம் வேளாங்கண்ணி ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ள புகுந்து இவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் செஞ்சு நீங்க என்ன சாதிக்க போறீங்கன்னு தான் தெரியல. விஜய் மேல எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த ரசிகர்களை ஒழுங்குபடுத்தும் வேலையை விஜய் இதுவரை ஒரு முறை கூட செய்தது. அதுதான் எனக்கு விஜய் மேல இருக்கக்கூடிய கோபம், வருத்தம். ஏன் வந்து அவங்களை ஒழுங்குபடுத்த மாட்டேங்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்க ஒழுங்குபடுத்தினா அவங்க நம்மளுக்கு கூட்டம் கூட மாட்டாங்க அப்படின்னு விஜய் பயப்படுறாரா? இல்ல தன்னுடைய ரசிகர்கள் இப்படித்தான் வந்து வெறியர்கள் மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்பதை விஜய் விரும்புகிறாரா? எனக்கு என்னவோ ரெண்டாவது தான் தோணுது. விஜய் வந்து இதைத்தான் விரும்புகிறார். அதை வந்து விஜயுடைய ரசிகர்களும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம தலைவருக்கு இப்படி எல்லாம் செஞ்சா தான் பிடிக்கும். மரத்துல ஏறு, கரண்ட் கம்பத்துல ஏறு, ஹாஸ்பிட்டல் ஷீட் மேல ஏறு, ஜெனரேட்டர் மேல ஏறு, எதையும் விடாத, எங்கேயாவது போனா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கு, யாரும் அமைதியா இருக்க கூடாது, காது மேலேயே வந்து விசில் ஊது, கோயிலுக்கு போனா வந்து கொடியெடுத்து காட்டு, டிவிக்கேன்னு கத்து, விஜய்னு கத்து, அவர் பிரச்சாரத்துக்கு போனார்னா அவர் பின்னாடியே வண்டியில போ, ஆக்சிடென்ட் ஆறத பத்தி கவலைப்படாத, அவர் கூட்டத்துக்கு வந்து குழந்தைகள் பெரியவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா கூட பச்சை குழந்தை எல்லாம் தூக்கிட்டு போ, அப்பதான் வந்து விஜய் நம்மளை பாப்பாரு, அப்பதான் சேனல்கள் நம்மளை பார்க்கும், அப்பதான் நம்மளுக்கு மீடியா கவரேஜ் கிடைக்கும். இதையெல்லாம் விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரியோட நடக்குது அப்படிங்கறத பாருங்க. நான் சொன்னது எல்லாம் நடந்திருக்கு. விஜய் இதை கண்டிக்கிறாரான்னு கேட்டா கிடையாது. எத்தனையோ இடத்துல வந்து விஜய் போற இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவருக்கு வண்டிக்கு பின்னாடி வராதீங்க அப்படின்னு புசி ஆனந்த் சொல்றாரு. ஏன் அதை விஜய் சொல்லல? ஒரு தடவையாவது விஜய் சொல்லியிருக்காரு. அவங்க வரும்போதே அப்பவே வண்டியை நிறுத்தி மேல ஏறி, இங்க பாரு என்னுடைய ஆர்டர் இது, யாருமே என் பின்னாடி வரக்கூடாது, எல்லா வண்டியும் ஓரம் கட்டுங்க, ஓரம் கட்டி இறங்குங்க, யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா ரசிகர்கள் அப்ப கேட்டிருப்பாங்கல்ல. நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்கன்னா மற்ற இடத்துலயும் ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. அப்படி நீங்க பண்ணல அப்படின்னா நம்ம வந்து விஜயத்தான் திட்டுவோம், விஜய் மேல வந்து விமர்சனங்கள் வருது அப்படிங்கிற போது ரசிகர்கள் கேட்பாங்க. ஆனா விஜய் சொல்லல. எல்லா இடத்திலும் பயங்கரமான கூட்டம், அந்த மாதிரி கூட்டம் இருக்கிற போது விஜய் என்னைக்காவது வந்து ரசிகர்களை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்காரா? கிடையாது. ஆக விஜய் வந்து இதை விரும்புகிறார். ரசிகர்களுக்கும் அது புரிஞ்சு போச்சு. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு வந்து கோயில்ல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்காங்க. விஜயுடைய ரசிகர்களை அவர் கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களை வழிநடத்த வேண்டும், அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கறது விஜய் சொல்லணும். அவர் சொன்னதுக்கு அப்புறமா மற்றவர்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க.